நாளை காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை திரு விஜயகாந்தோடைய உடல் தீவுத்திடல்ல பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கு. செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இந்த இட மாற்றத்திற்கான காரணமாக போக்குவரத்து நெருக்கடி, இட நெருக்கடி தானா, வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கா? கார்த்திகேயன், நிச்சயமாகவே இன்று காலையே பார்த்தோம்னா தேமுதிக சார்பில் விஜயகாந்தனுடைய உடல் அடக்கம் செய்வதற்காகவே பொது இடம் என்பது கோரிக்கை என்பது முதலமைச்சரிடம் வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தேமுதிக தலைவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த திமுகவினுடைய அமைச்சர்கள் இந்த நெருக்கடியை நேரடியாக பார்த்த பின்பு தேமுதிகனுடைய தலைவர் விஜயகாந்தனுடைய உடலை வேறு இடத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக எடுத்து செல்ல அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர தயாராக இருக்கிறது என்று இன்று மதியமே கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று மாலையும் அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தரப்பிலிருந்து தொலைபேசி மூலமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. குறிப்பாக இந்த கோயம்பேடு சந்திப்புல மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஒருபுறம் இருந்தாலும் கூட உள்ளே வருவதற்கு பொதுமக்களிடையே பெரிய அளவுல பிரச்சனை இருக்கிறது. அதே போன்று திரைப்பட நடிகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் வரக்கூடிய வழியிலே வருவதனால மிகப்பெரிய சிரமத்திற்கு இரண்டு தரப்பினருமே உள்ளாகி வருவதால வேறு இடத்திற்கு மாற்றுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அதன் பின்பு விஜயகாந்தனுடைய குடும்பத்தினர் ஆலோசனை செய்த பின்பு தற்போது தீவுத்திடலுக்கு உடலை மாற்றுவதற்கான திட்டம் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை 6 மணி முதல் 1 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்காக தீவுத்திடல்ல அஞ்சலிக்கு வைக்க இருப்பதாகவும் 1 மணிக்கு பின்பாக ஊர்வலமாக பூந்தமல்லி சாலை வழியாக இந்த தேமுதிக தலைமை அலுவலகத்தின் மேல் அவருடைய உடல் எடுத்து நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக தேமுதிக தலைமை கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை காவல்துறை ஆணையர் ஏற்கனவே தேமுதிகனுடைய துணை செயலாளர் எல்கே சுதீஷை சந்தித்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். மீண்டும் தற்போது காவல்துறை அதிகாரிகள் சுதீஷை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக குறிப்பாக தீவுத்திடல்ல ஏற்பாடு பணிகள் என்பது தற்போதுதான் தொடங்க இருக்கிறது. இன்று இரவுக்குள்ளாக அங்கு அனைத்து ஏற்பாடு பணிகளையும் செய்துவிட்டு அதிகாலையில 6 மணி என கூறினாலும் கூட ஒரு 4 மணிக்கே இங்கிருந்து உடலை எடுத்து சென்று பொதுமக்கள் பார்வைக்காக 6 மணி முதல் அங்கு வைப்பதற்கான திட்டம் என்பது தற்போது வகுக்கப்பட்டு வருகிறது. சந்தானம், இப்போ காலை 6 மணி முதல் 1 மணி வரை தீவுத்திடல்ல நாளைக்கு அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. இன்று இரவு எத்தனை மணி வரை தொண்டர்களோ அரசியல் கட்சி பிரமுகர்களோ வர முடியும் தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு? அது குறித்த ஏதேனும் செய்தி இருக்கா? நிச்சயமா நம்ம தேமுதிகவுடைய இப்போ எல்கே சுதீஷ் அவர்களிடம் நேரடியாக பேசும்போது கூட பார்த்தோம்னா அவர்களுடைய திட்டம் என்பது 2:30 மணி வரை பார்த்தோம்னா தொண்டர்களை நேரடியாக இங்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் பின்பு இங்கிருந்து உடலை எடுத்து செல்வதற்கான ஏற்பாடு பணிகளை மேற்கொண்டு வேகமாக இங்கிருந்து உடலை செல்லும் போது வேகமாக எடுத்து சென்று அங்கு வைப்பதற்கான திட்டமிட்டு வருகிறார்கள். வரும்போது ஊர்வலமாக வர இருப்பதன் காரணமாக 1 மணிக்கே புறப்பட்டு 4:45 இங்கு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்காக முன்பு 2 மணிக்கு புறப்பட்டு 4:45 வரலாம் என திட்டமிட்டிருந்தார். இருப்பினும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பது காரணமாக 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே அங்கிருந்து புறப்படவும் நள்ளிரவு 2 மணி வரை இங்கே வரக்கூடிய பொதுமக்கள் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்கான அனுமதி என்பது வழங்குவது தொடர்பாக திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது மீண்டும் காவல்துறை அதிகாரிகள் இப்ப தேமுதிக தரப்புல அதிகாரிகள் காவல்துறை இந்த தேமுதிகனுடைய முடிவிற்காக காத்திருந்தனர். தற்போது இந்த அறிவிப்பதற்குரிய சூழல்ல மீண்டும் காவல்துறை அதிகாரிகள் எல்கே சுதீஷுடன் தற்போது ஆலோசனையில பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. மேல் விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் சந்தானம். இன்று நள்ளிரவு 2:30 மணி வரை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் திரு விஜயகாந்துடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. நாளை காலை 6 மணியிலிருந்து 1 மணி வரை தீவுத்திடலில் திரு விஜயகாந்துடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. 1 மணிக்கு அங்கிருந்து அவருடைய உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு இறுதி அஞ்சலி செய்யப்படுகிறது, நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இதுதான் தேமுதிகவுடைய தலைமை அறிவித்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது.